ஒரு வீடியோ போட்டால் கொஞ்ச நாள் பாருங்கள். ஏன்னா எல்லாமே இப்படி தள்ளி விட்டுறாதீங்க. சில கருத்துக்கள் சில பேரை கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் அந்த வீடியோ இன்னும் கொஞ்ச நாள் சில வீடியோவை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. அது என்னன்னே தெரியலை. ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான வீடியோலாம் போட்டிங்கன்னா அதெல்லாம் பார்க்குறீங்க. நமக்கு இன்றைக்கி என்னென்னா, வாரத்தில் கிறிஸ்தனியர் ஞாயிற்றுக்கிழமை அவங்க கோயிலுக்கு கண்டிப்பாக போகிறாங்க. அவங்க மதத்தில் உள்ளவங்க எல்லாருமே சரி, ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் எந்த வேலை இருந்தாலும் இந்த வாரம் போக முடியாலே அடுத்த வாரம் கண்டிப்பாக போவாங்க. வாரத்துக்கு போய் தான் ஆகணும். அவங்க மதத்தில் அப்படி இருக்குது. அது மாதிரி முஸ்லீமு ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 3 நேரம் நிஸ்கரிக்கிறாங்க. காலையில், மத்தியானம், நைட்டு 3 நேரங்க. அவங்களுக்கு ஏன்னா இந்துக்களுக்கு சொல்லுங்களேன், இந்துக்களுக்கு என்ன இருக்குது? எந்த கோயிலுக்கு எந்த கோயிலோட வரலாறை பற்றி ஏதாச்சும் எங்கேயாச்சும் சொல்லி கொடுக்குறோமா? பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோமா? யாரோ அம்மா கூப்பிட்டுச்சு கோயிலுக்கு போகிறாங்க, இல்லை எங்கள் அக்கா கூப்பிட்டுச்சு கோயிலுக்கு போகிறாங்க. இப்படி தான் பிள்ளைங்க இப்போவும் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்துக்கள் நிறைய பேர் மதம் மாறிக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. அதை பற்றிக்கு யாருக்குமே கவலை இல்லை. எப்படி நல்ல உண்மையான மத மாற்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை பற்றி யாருக்குமே கவலை இல்லை. மாறுறது இந்துக்கள் மட்டும்தான் மதம் மாறுறாங்க. இதோட மெயின் என்ன தெரியுமா? இந்துக்களுக்குன்னு ஒரு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணுங்க. அதுக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும் இந்துக்களுக்குள்ள. ஏன் அது செய்ய முடியாது? செய்யலாமே. கண்டிப்பாக ஒரு கிராமத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது கண்டிப்பாக அது செயல்படுத்த முடியும். நான் அன்னைக்கே சொன்னல, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் டயம் இல்லை, அவங்க செய்யவும் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லா மதமும் வேணும். அப்போ தான் அவங்க அங்கே வெள்ளை சட்டை போட்டுட்டு உட்காரலாம். ஏன்னா அவங்கள பற்றி பேச போகிறது இல்லை, நமக்கு வேண்டி பேசுகிறது நம்ம தான் சிந்திக்கணும். இந்துக்களும் மதம் மாறிக்கிட்டு வர்றோம். ஏன் அவங்களுக்கு மட்டும் கிறிஸ்டியனி கோயிலுக்கு போக டயம் இருக்குது? அவங்க கோயிலுக்கு 3 நேரம் நிஸ்கரிக்க முஸ்லீமுக்கு டயம் இருக்குது. அவங்க வளர்ந்து வரும்போது குரானை பற்றி சொல்கிறாங்க. கிறிஸ்டியனி லைஃபு இது அவங்க மதத்தோட பைபிளை பற்றி சொல்கிறாங்க. மன்னிச்சுங்க தப்பா, சில வார்த்தைகள் வராத டக்குன்னு பைபிளை பற்றி சொல்கிறாங்க. தெரிஞ்சிருக்கு எல்லா வளர்கிற பிள்ளைகளுக்கும் குருவானு தெரிஞ்சிருக்கு. அவங்க மதத்தோட மெயினான எல்லாமே அம்மா பிள்ளைகளுக்கு என்னங்க சொல்லி கொடுக்குறீங்க? இந்துக்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்க சொல்லுங்களேன். அடுத்த வீட்டை இப்படி போட்டாண்டா அவன்கிட்ட சண்டை போடலாமா? பிள்ளைகளை வெறித்தனமாக வேண்டாத மதங்கள் எல்லாம் தூண்டி விடுறீங்களே. இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. ஒரு கிராமத்துலையும் நம்ம தாங்க செய்யணும். இது நிறைய பேருக்கு நீங்கள் நான் இதில் நல்லா தெரிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கேன். அது சரியில்லாட்டி மன்னிச்சிருங்க. ஏன்னா இந்துக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு வருது. இது தெரியாத மத மாற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அந்த மத மாற்றத்துக்கு இடம் இந்துக்களை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நம்ம ஒருத்தரும் சரிங்க, எல்லாம் அரசியலுக்கெல்லாம் ஒரு கட்சி கூட்டெல்லாம் போடுறோம். நம்ம இந்துக்கள் நம்ம தாங்க இதில் செயல்படுத்தி ஒரு கிராமத்தில் செஞ்சு பாருங்களேன். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். நம்ம சாமியை பற்றி நமக்கு என்னென்னமோ இருக்குங்க சொல்லி கொடுக்க. நம்ம சாமிகளை பற்றி ஃபுல்லாகவே பிள்ளைகளுக்கு அது ஒரு நாடகத்தில் பார்க்குறோம். மகாபாரதம், ராமாயணம் அதெல்லாம் பிள்ளைகளுக்கு மனசில் நிற்காது. நம்ம பள்ளிக்கூடத்தில் நடத்துகிற மாதிரி ஒரு பாடமாக அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 5 பேர் வரட்டுங்களே, அது செஞ்சு பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்துக்கள் மதம் மாறக்கூடாது. அது என்ன இந்துக்கள் மட்டும் மதம் மாறுறது? கிறிஸ்டியனில் எந்த மதத்துலேயும் வேறு முஸ்லீமுக்கு மாறுறாங்க, கிறிஸ்டியனுக்கு மாறுறாங்க. அவங்க கிறிஸ்டியனியோ முஸ்லீமோ நம்ம இந்துக்களை மாறுறாங்களா? எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா அவங்கள்ட்ட அந்த ஒத்துரிமை மாதிரி காமிச்சு
அந்த மதத்தை மாற்றுறாங்க. அந்த நம்ம இந்துக்கள்கிட்ட இல்லை. நம்ம இந்துக்கள் தான் நண்டு மாதிரியாச்சே, யாரையுமே ஏற விட மாட்டான். நண்டு எப்பவும் ஏற விட்டுருக்கு பார்த்துருக்கீங்களா? அந்த நண்டு ஏறினா இந்த நண்டு பிடிக்கும், இந்த நண்டு ஏறினா அந்த நண்டு பிடிக்கும். அது மாதிரி தான் இந்துக்கள். கண்டிப்பாக ஒரு கிராமத்துலேயும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக யார் இந்த கண்டிப்பாக நினச்சா செய்யலாம். நம்ம இந்துக்கள் மதம் மாறக்கூடாது. செயல்படுத்துங்க, எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. எனக்கு தெரியறத சொல்லியிருக்கேன், இதில் நிறைய விஷயம் தப்பாக தான் சொல்லியிருப்பேன். எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க இந்த விஷயத்தை. இது கூட நல்லா பேசி நீங்களே தெரியப்படுத்துங்க. இந்துக்களை வளர்த்தணும், மதத்தை மாறக்கூடாது. அது இந்துவை பிறந்தவன் ஒருத்தொருத்த நினச்சி பார்க்கணும். ஏன்னா கிறிஸ்தனியோ முஸ்லீமோ இந்துவோ யாருமே வரலைங்க, யாரும் மாற மாட்டாங்க. அது ஏன் இந்துக்கள் மட்டும் மாறுறீங்க? மாறக்கூடாது. இந்துவாக பிறந்துட்டா அது இந்துவாக தானே சாகணுங்க. அவன் தாங்க உண்மையான மனுஷன். ஏதோ ஒரு மதத்தில் மாறிட்டு அவனுக்கு பின்னாடி போயிட்டு எல்லா சாமியும் ஒன்று தான். நான் சாமியை சொல்லலை, எல்லாமே நம்ம இந்தியாவில் எல்லாருமே ஒன்று தான். ஜாதி மாறாதீங்க, மாறவே கூடாது. எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க.